இப்ப கவனிங்க 11வது கேள்வி. 2 கடத்தும் சமாந்தர தட்டுக்களின் மின்னழுத்தங்கள் முறையே -10, 30. தகடுகளுக்கிடையே உள்ள இடைவெளி 2 சென்டிமீட்டர் எனில் தகடுகளுக்கிடையே உள்ள மின்புலச்சரிவு. இதான் கேள்வி. சிம்பிள் கொஸ்டின்ஸ் பிள்ளை ரைட்டா. 2 தட்டு கொள்ளளவி ஒன்று -10ல இருக்கு, இன்னொன்று வந்து 30ல இருக்கு. ஸோ இப்போ சிம்பிளா பார்க்க போனீங்கன்னா இதை 0 போட்டீங்கன்னா இதுக்கும் இடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30, இதுக்கும் இடையில பாத்தீங்கன்னா 10, மொத்தமா இது இவ்வளோத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 40 வோல்டேஜ் வந்து அழுத்த வித்தியாசம் 2 இடையில இருக்கு. சேம் டைம் இந்த தட்டுக்களுக்கு இடையில பாத்தீங்கன்னு சொன்னா இடை தூரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கு ரைட்டா. ஸோ இந்த மாதிரி உடைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா கணிக்கலாம். வளமையா பாத்தீங்கன்னா பிளஸ்லயே அழுத்த பெருமானங்கள் தாரவங்க இந்த முறை மைனஸ்ல ஒரு அழுத்தம், இன்னொரு பிளஸ்ல ஒரு அழுத்தம் தந்திருக்காங்க. ஸோ அதை உடைச்சு பார்க்கக்குள்ள 0 இடையில போட்டு 0ல இருந்து 30 எவ்வளவு, 0ல இருந்து -10 எவ்வளவு பார்த்து மொத்தத்தையும் கூட்டி விட்டா 40 சொல்லி விட வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரிஞ்சிருந்தால் போதும். மின்புல சரிவு கேள்வி E சமன் -ΔV/d ரைட். சோ இந்த சமன்பாட்டை போட்டீங்கன்னு சொன்னா சரி E = -ΔV வந்து பாத்தீங்கன்னா 40. நம்ம பெருமானம் தெரிஞ்சிருந்தா போதும், மைனஸ் பிளஸ் பிரச்சனை இல்லை ரைட்டா. 40 கீழே 2 தர 10 - 2. சோ இதை வெட்டக்குள்ளே உங்களுக்கு தெரியுது 20 வருது. 2 சார்ந்த பெருமானங்கள், 2 சார்ந்த பெருமானம் 1, 1 2, 3, 4 அவை எதுவுமே 2 சார் பெருமானங்கள் இல்ல. 200, 2000, 20000 அப்படி எதுவுமே குழப்பறதுக்கு இல்ல. ஒரே ஒரு விட தான் 2 சார்ந்த பெருமானம், ஒரே ஒரு விட இருக்கு, 3வது விட ரைட்டா. சிம்பிளா தட்டணும் முடியல ரைட்டா. அக்யூரேட்டா விட கண்டுபிடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு நேரம் மிகவும் முக்கியம். என்ன எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டக்குன்னு விட எடுக்க பாருங்க.